சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/12/2024 திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 8ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று மாலை 5:08 வரை, உத்திரம் நட்சத்திரம் காலை 9:09 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக இனிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இன்றைக்கு நல்ல நாள். அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு ஏற்படும். அதனை அடுத்து வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எல்லா நிலைகளிலும் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூட நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற நாள் இன்றைக்கு. பொதுவாகவே சந்திரன் ராகு கேதுக்களோடு சேர்ந்து கொஞ்சம் தேய்பிரை அமைப்புகளில் இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருந்தார்னா ஏதாவது ஒரு நிலையில் ஒரு எண்ண மாற்றம், ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு கலக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது கயிறான்னு தெரியல, பாம்பான்னு தெரியல என்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும்ல. ராத்திரியில் அப்படியே தெருவில் ஒரு இடத்துல இருட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு பாதைக்கு நடுவில் அப்படியே ஒன்று கடந்தா, ஒரு மாதிரியாக கயிறு மாதிரி கடந்தா பாம்புன்னு அதை தாண்டவும் முடியாது, கயிறுன்னு தைரியமாக மிதிக்கவும் முடியாது இல்லையா? இந்த மாதிரியான சூழல்கள் ரெண்டும் கட்டான் மனசு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் மத்தியானத்திற்கு பிறகு எல்லாம் ஒரு கிரக சூழ்நிலைகள் நன்றாக மாறக்கூடிய தன்மையிலையும் சந்திரனை குரு பார்க்கின்ற அமைப்பின் அடிப்படையிலையும் எதிலையும் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு வீட்டுக்கடன், வாகன கடன் பற்றிய கவலைகள் எல்லாம் ஒரு 2 மாசமா டியூ கட்ட முடியலையே, அல்லது கட்டுறதுக்கு கொஞ்சம் திக்கி திணறி கட்ட வேண்டியிருக்கே, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதை விட பெருசு, இன்றைக்கு உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படும். ஏங்க, மனசில் வரக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள் இன்றைக்கு டாப்பாக இருந்ததுன்னு வைங்க, அதுவே நமக்கு ஒரு உற்சாகமான அமைப்புகள் இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல ஐடியா, கிரேட் ஐடியான்னு சொல்கிறோம் இல்லையா? எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவர்கிட்ட இப்படி வச்சுக்கணும், இந்த துறையில் இந்த மாதிரி இருக்கணும், இந்த படிப்பை இந்த மாதிரி படிக்கணும் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல நல்ல உயர்ந்த சிந்தனைகள் வரக்கூடிய மனோதிடம் மிக்க ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமையும். பக்குவமாக இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இருப்பீங்க. வயதிற்கேற்ற பக்குவம்னு சொல்லுவேன். யார் யார்கிட்ட எப்படி பேசுறது, எங்கே எப்படி நடந்து கொள்வது, எதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கும், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்பது போன்ற எதிர்கால சிந்தனைகளுக்கு ஏற்ப மன ஓட்டம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு உண்டு. பிள்ளைகள் சம்மதிக்கக்கூடிய, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு, திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கிறதுக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இன்றைக்கு, அதாவது குருவின் பார்வையில் குருச்சந்திர யோகத்தோடு சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 4ஆம் இடம் வலுத்திருந்தாலே சுக அனுபவங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. சுகஸ்தானத்தில் இன்னைக்கு குருவின் பார்வையோடு சந்திரன் இருக்கிறார் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு யாத்திரைகள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வேலையின் நிமித்தமாக கூட ஒரு சின்ன பயணங்கள், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், அது போயிட்டு வந்ததன் மூலமாக இந்த பிரச்சனை நல்ல விதமாக முடிஞ்சது, காசு பணம் கொஞ்சம் கிடைச்சது என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்விக்கூடங்களில் நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்காலத்தில் என்ன மேற்படிப்பு படிக்கலாம், எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு, கணக்கு சம்பந்தமாக போகலாமா, சயின்ஸு சம்பந்தமாக போகலாமா, டாக்டருக்கு படிக்கலாமா, இன்ஜினியருக்கு படிக்கலாமா என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகளுக்கு விடைகள் காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கு தெளிவுகள் ஏற்படும். சின்ன அறை கொண்ட வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் விசாலமான பெரிய அறை கொண்ட வீடுகளுக்கு மாறக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு வீடு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை என
அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதன ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தேய்பிரை அமைப்பில் இருந்தாலும் கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமச்சனி என்னை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இன்றைக்கு அந்த அடியை தாங்கக்கூடிய தைரியம் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படியே இருக்கும். பரவாயில்லை, எதையும் சமாளித்து கொள்ளலாம், எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் என்கின்ற மேல்நோக்கு எண்ணங்கள் வரக்கூடிய நம்பிக்கைகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு வராத அமைப்புகள் தான் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ராசிநாதன் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறனால எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், இப்போது இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள், இப்போது இருக்கக்கூடிய வேலையில் சரியாக இல்லாத ஒரு நிலைமை, தொழில் அமைப்புகள் சரியாகவே இல்லையே, பணம் கொஞ்சம் கையில் நடமாட்டம் குறைவாக இருக்கிறதே, எதையும் சரியாக ஃபிட்டாக செய்ய முடியலையே என்கின்ற மாதிரியான அமைப்புகளோடு எண்ணங்களோடு போராட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தைரியங்கள் கிடைக்கக்கூடிய, எதையும் சரியாக செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய புத்துணர்வு மிக்க நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி இன்றைக்கு தன வீட்டில் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். பண வரவு வரும். 2ல் சந்திரன் இருந்தாலே தனம் வாக்கு குடும்பஸ்தானம் குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் பண வரவு வந்தாலும் கூட கையில் தக்க வச்சுக்க முடியாமல், பேங்க்கில் போட முடியாமல், சேர்த்து வைக்க முடியாமல் அதுக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு அண்ணன் தம்பிக்கோ, ஒரு அக்கா தங்கச்சிக்கோ, அல்லது பிள்ளைங்களுக்கோ, பேரன் பேத்திகளுக்கோ ஒரு விதமான ஒரு ப்ராமிஸை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இதை முடிச்சு கொடுத்துடணுங்க, இந்த சொத்தை இவர் பேரில் எழுதி கொடுத்துடணும், இதை இவருக்கு ஒதுக்கணும் என்கின்ற மாதிரியான ஃப்யூச்சர் பிளானை இன்றைக்கி பெரியவங்க செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. சிறியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை அமைவதற்கான அடையாளங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். யாருங்க புருஷன், யாருங்க பொண்டாட்டி என்பது மாதிரியான எதிர்கால வாழ்க்கை துணைவரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. திருமணத்திற்கு சம்மதிக்காதவர்கள், இப்படி பொண்ணு வேணும், இப்படி பையன் வேணும் என்கின்ற காரணத்தினால இப்படி ஒரு எதிர்கால அமைப்புகளை அப்படியே உருவாக்கி வைத்திருப்பவர்கள், அதற்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மனதிற்கு பிடித்த மாப்பிள்ளை, மனதிற்கு பிடித்த பெண் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நட்புகளோடு இன்றைக்கி சேர்ந்து ஜாலியாக ஒரு டூர் கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பு புதுசாக உருவாகக்கூடிய நாள். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்புகள்கிட்ட மனசு விட்டு எதையாவது பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 4 பேர் ஒரு வெளி இடத்துக்கு போகிற இடத்துல 4 பேருக்கு மத்தியில் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. ஒரு விஷயத்துக்கு போனேன், அதை டக்குன்னு முடித்தேன், எப்படி பாரியா இருந்தால் நம்மளால் முடிக்க முடியல, இவர் முடிச்சிட்டாரே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை பார்த்து கொஞ்சம் அசந்து போகக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கும். இத்தனை திறமைகளை இவ்வளவு நாள் எங்கே ஒளிச்சு வச்சிருந்தார் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் வெகுமதியோ வெகுமானமோ பாராட்டோ வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள்லாம் பெரிய அளவில் இல்லைங்க, தாங்கக்கூடிய அளவில் தான் இப்போ கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களையும் கூட பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, எதிலும் நிறைவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். என்ன ஒன்று, கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. மேற்கு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அங்கேயே வேலை தொழில் போன்றவைகள் நல்லா செட் ஆகக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சில பல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்படக்கூடிய அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு
அமைப்புகள் என அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, இங்கே உள்ளூர்லேயே இருக்கிற துலா ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டிராவல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும். வெள்ளை நிறம் மற்றும் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு யோகமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. என்ன ஒன்று, வருமானத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதானே தவிர நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இன்றைக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சிறப்பான வருமானம் உள்ள யோக நாள் இன்றைக்கு. அப்படியே 7ஆம் இடமும் ராசியும் 11ஆம் இடமும் இன்றைக்கு வலுத்திருக்கிற அமைப்பு. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சட்ட போராட்டம் போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அத்தனை நிவர்த்தியும் நிவாரணமும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தெரியாதனமாக ஒரு சின்ன விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் என்னை அறியாமலேயே இந்த தப்பை செஞ்சுட்டேன், இதில் போய் நான் எப்படி மீள முடியாமல் வெளியிலேருந்து வர்றதுன்றதில் ஒரு யோசனையாக இருக்கிறேன். இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகளில் நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. அண்ணன் அக்கால் உறவுகள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இதுவரைக்கும் ஒன்று செய்ய முடியாத, செய்யக்கூடாது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு தட்டி கழித்து வந்த அண்ணன் அக்கால்கள் உங்களுடைய தம்பி தங்கைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நிறைவாக சொல்ல முடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல லாபம் வரக்கூடிய யோக நாளுங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இன்றைக்கு அட்டமாதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைப்புகளில் அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. வேலையில் எதனா மாற்றம் வரலாம், தொழிலில் எதனா மாற்றம் வரலாம், வியாபாரத்தை பற்றி எதனா மாற்ற சிந்தனைகள் கூட, ஒரு டீலர்ஷிப் எடுக்கணுங்க, இந்த வியாபாரத்தை ஸ்லைட்டாக அப்படியே மாற்றிட்டு வேறு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன், அல்லது இது அப்படியே வச்சுக்க போகிறேன், புதுசாக இன்னொன்று பெருசாக பண்ண போகிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு மாற்ற அமைப்புகளோடு வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலே சேஞ்சஸ் எதையாவது ஒன்று கொடுக்கக்கூடியது. அவர் வேற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கேதுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா. ஏதாவது ஒரு புதிய நல்ல மாற்றம் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஏற்படும். மனசில் கூட மாற்றம் வந்துடும், செய்கையில் மாற்றம் வந்துடும், தோற்றத்தில் மாற்றம் வந்துடும், வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றம் வந்துடும். அந்த மாற்றத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஏற்பட்டால் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுதே. ஆனால் இந்த அமைப்பில் ஒரு சேஞ்சஸ் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவி போன்றவர்களால் இன்றைக்கி ஏதேனும் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியின் வீட்டாரிடம் ஏதாவது உதவி கேட்டிருந்தவர்கள், கணவன் வீட்டாரிடம் கடுமையான ஒரு மன வேற்றுமை போன்ற அமைப்புகளோடு அல்லாடி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அமைப்புகளின் மூலமாக கடந்த காலத்தில் கருத்து வேற்றுமையில் இருந்தவங்க, சண்டை கண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒருவர் செய்த தவறை இன்னொருவர் பொறுத்து போகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். வீடு வாகன விஷயத்தில் பாக்கியங்கள் இன்றைக்கு கிடைக்கும். புதிய வீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் பலிக்கும். வீடு கட்டி அதை பாதியில் விட்டிருந்தவர்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப இங்கே வந்துடணும், நாட்டுக்கு வந்துடணும், பூர்வீக இடத்திற்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வலிமையாக இன்றைக்கு முழுவதுமே மனசில் அலமோதிக்கிட்டு இருக்கும். அது பலிக்கவும் செய்யும். சிலருக்கு தெய்வ திருப்பணிகள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள். தேய்பிரையிலேயே இருக்கிறார், ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருக்கிறார், ராகு கேதுக்களோடு இணைந்து பார்வை அமைப்புகளில் இருக்கிறார். அதாவது சர்ப்ப கிரகங்களோடு சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது சாதகமற்ற தன்மைகள் நடக்கும் என்றாலும் கூட அதுக்கு பரிகாரமாக குருவோட பார்வை இன்னைக்கு இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லைன்னா கூட
முடிவெடுக்கிறதுல இன்றைக்கு அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு தயக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தன்மை, வேலை தொழில் வியாபாரத்தை புரட்டி போடக்கூடிய அமைப்புகள் எதுலேயும் இன்றைக்கி முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் பேச்சு நடவடிக்கைகளை, வாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு மாதிரியான சூடான வார்த்தைகளை வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ வெளியில் இருக்கிறவங்ககிட்டயோ கூட பழகிறவங்ககிட்டயோ வேலை செய்கிறவங்ககிட்டயோ டக்குன்னு சொல்லி கொஞ்சம் முகம் முறிந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருவீங்கன்றதுனால பேச்சில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் இந்த ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள், செல்ஃபோனை திறந்தாலே அதை அழுத்து இதை அழுத்து, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணு இந்த லிங்கை ஓப்பன் பண்ணு, அந்த ஓடிபியை சொல்லு இந்த ஓடிபியை சொல்லுன்னு தான் வருது. செல்ஃபோன் இன்றைக்கு இன்றியமையாத ஒன்றாயிடுச்சு. அதன் மூலமாக ஃப்ராடு செய்கிறவங்களும் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. அந்த மாதிரியான ஃப்ராடில் நம்ம விழுந்துறதெல்லாம் இந்த மாதிரி சந்திராஷ்டம நாளில் தான் இருக்கும். ஆகவே செல்ஃபோனில் வரக்கூடிய, இணையத்தில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை, குடும்ப அமைதி ஏற்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. 7ஆம் இடத்துல சந்திரன் குருவோட பார்வையில் இருக்கிறார் இல்லையா? கோபித்து கொண்டிருந்த மனைவி, கணவன் போன்றவர்கள் இன்றைக்கு இயல்பு நிலைமைக்கு திரும்பக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமான்ற ஐடியாக்கள் வர்றவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவே இருக்கிறது. புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். நட்பு காதலாக மாறக்கூடிய, நட்பு உறவாக மாறக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருத்தருக்கொருத்தர் கை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினை அமைப்புகள் இல்லாமல் ஒற்றுமை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வியாபாரம் செய்யலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். பெரிய பட்ஜெட் வேணாங்க, சும்மா 5000 10,000 50,000 போட்டு இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அது அப்படியே ஆலமரம் போல பல்கி பெருகக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கு போடக்கூடிய ஒரு விதை பின்னாடி பெரிய மரமாகும் என்கின்ற அமைப்பில் ஒரு நல்ல ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்கின்ற சுப நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, கெடுபலன்களையே செய்யக்கூடிய ராகு கேதுக்கள் யாராவது ஒருத்தருக்கு நல்ல பலனை செய்கிறது என்னைக்காவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உண்மையில் நம்முடைய நேயர்களுக்கு சந்தேகங்களுக்கு அளவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கப்பகுதி வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்ற நிலைமையில் புதிதாக வரக்கூடிய ஒரு சந்தேகங்கள் உண்மையிலே ஒரு நல்ல சந்தேகங்களாகவே இருக்குது. இதில் பாருங்கள், கெடுபலன்களையே ராகு கேதுக்கள் செய்யும் அப்படின்னு நம்முடைய நேயர் சொல்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, ராகு கேதுக்கள் பாவ கிரகங்கள் இல்லையா? எல்லாத்துக்கும் விதியும் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. கெடுபலன்கள், பாவர்கள் எப்போதுமே கெடுபலன்களை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. 9 கிரகங்களும் நல்ல கிரகங்கள், 9 கிரகங்களும் கெட்ட கிரகங்கள். அதாவது அவரவருடைய அமைப்பின், ஜாதக அமைப்பின் இதற்கேற்ப எந்த கிரகம், ஒரு கெட்ட கிரகம் நல்லதை செஞ்சுட்டு போயிடும், ஒரு நல்ல கிரகம் கெட்டதை செஞ்சுட்டு போயிடும். அப்போ ராகு கேதுக்கள் எப்போவுமே கெடுபலன்களை தருவார்களா அப்படின்னு சொன்னால், அவர்கள் இருள் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ஒளியற்ற கிரகங்கள், பாப கிரகங்கள் என்பதன் அடிப்படையில் அது கெட்ட கிரகங்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு ஒளித்தன்மையோடு இருந்தால் அது ஏற்கனவே இருள் கிரகம், டார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய இருட்டு கிரகம். இந்த இருள் கிரகத்தை பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொண்டு குரு சுக்கிர புதன் போன்றவர்களுடைய சுபர்களுடைய தொடர்புகள் மட்டும் ஏற்பட்டால், இந்த இடத்துல நான் மட்டும்ங்கிறத அழுத்தி சொல்கிறேன், கலப்பு பலன்களை செய்யாமல் ராகு நல்ல விதமான அதிர்ஷ்டங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் சனியுடைய தொடர்புகளோ அமாவாசை சந்திரனுடைய தொடர்புகளோ இல்லாமல் குரு சுக்கிரனுடைய வளர்பிறை சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்பட்டால் ராகு கேதுக்கள் அற்புதமான நல்ல பலன்களை செய்வாங்க. ஐயா, தொடர்புகள் அப்படின்னா என்னங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோட வீடு, சுக்கிரனுடைய வீடு, வளர்பிறை சந்திரனாகிய பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய கடக வீடு, இதில் உட்கார்ந்துருக்கின்ற ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கும்போது, குருவோட வீட்டில் உட்காந்து சுக்கிரனுடைய பார்வையில் இணைவில் இருக்கும்போது நல்ல மகத்தான யோக பலன்களை கண்டிப்பாக செய்வாங்க. ஆகவே இந்த கேள்வி கேட்ட நேருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்போவுமே கெடுபலன்களை செய்ய விதிக்கப்பட்ட கிரகம் அப்படின்னு எதுவுமே கண்டிப்பாக இல்லை. நம்முடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப பாபர்களாக சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன், இவர்கள் அமாவாசை சந்திரன், இவர்கள் நம்முடைய ஜாதகத்தில் அவர்கள் பாபராக இருந்தாலும் கூட
ஒளித்தன்மை பெற்றிருந்தார்களானால், அதாவது சுபத்துவம் அடைந்திருந்தார்களே ஆனால் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அந்த நன்மைகளுக்கு அதுக்கடுத்தடுத்து விதிவிலக்குன்னு வந்துடும். அதாவது பருவத்திற்கேற்ப அவர்களுடைய தசை வரணும்னு சொல்லுவேன். ராகு கேது யோகமான அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் நடுத்தர வயதில் தாங்க அவங்க தசை அமைப்புகள் வரணும். சின்ன வயதில் ராகு தசை வந்தால், ஏன்னா ராகு போகக்காரகன் இல்லையா, அப்போ ஒரு காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த காசு பணத்தின் மூலமாக போகத்தை அனுபவிக்கக்கூடிய, போகம்னா நம்ம தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு வண்டி வாகனத்தை அனுபவிக்கக்கூடதோ அது ஒரு போகம்தான். ஒரு நல்ல காரில் போகிறது, ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது கூட ஒரு வகையில் போகமான ஒரு செயலாகத்தான் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் சரியான பருவத்தில் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் 30 வயதிலிருந்து ஒரு 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய பருவத்தில் 18 ஆண்டு காலம் ராகுவினுடைய திசையோ 7 ஆண்டு காலம் ராகுவினுடைய திசையோ சுபத்துவ அமைப்புகளில் வருமாயின் அந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்கன்றதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.